hello friends. Welcome back to Sana Pandi channel. இன்னைக்கு நம்ம வந்து மீஷோல இருந்து ப்ளவுஸ் வீடியோ தான் வந்து பார்க்க போறோம். ஸோ ப்ளவுஸ்ல என்னென்ன ப்ரைஸ் ரேஞ்சஸ்ல இருக்கு, அதெல்லாம் வியர் பண்ண கம்ஃபர்டபுளா இருக்கா, அதோட குவாலிட்டி எப்படி இருக்கு சொல்லி எல்லாமே டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சனா பாண்டி சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வரும். இப்போ நான் வந்து நான் வியர் பண்ணியிருக்க இந்த ப்ளவுஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இன்றைக்கி பார்க்க போகிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் நான் எல்லாமே வந்து வியர் பண்ணிட்டேன். ஸோ பர்சனலாக வந்து உங்களுக்கு சைஸு ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து டீட்டெயிலாக நான் வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஸ்டார்டிங் வந்து இந்த ப்ளவுஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த ப்ளவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பஃப் ஸ்லீவ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் உங்களுக்கு பஃப் வரும். அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 3 பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேக் ஹூக் தான், ஃப்ரண்ட் ஹூக் கிடையாது. ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு பிரின்சஸ் கட் மாதிரியான ஒரு லுக் தான் வந்து. பேக்கில் வந்து உங்களுக்கு டாசல்ஸ் ஒர்க்கும் வந்திருக்கும். இது வந்து பேக் ஹூக் தான். அது மட்டும் இல்லாமல் அந்த கர்வ்டாக அந்த ரவுண்ட் ஷேப் மாதிரியான ஒரு பேட்டர்னுமே பேக் சைடில் வந்திருக்கும். ஓவராலாக இது வந்து என்னோட சைஸ் என்னவோ ஆக்சுவல் சைஸ் அதுதான் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஃபிட்டிங் வைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக ஒரு ப்ளவுஸ் வந்து ஃபிட்டாக இருக்கா நம்ம இதை வச்சே பார்த்துக்கலாம். ரொம்ப கொச்சன்னு இருந்துச்சுன்னா அது வந்து நமக்கு எங்கேயோ இடிக்குதுன்ற மாதிரி ஒரு ஃபீல். இல்லை இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் எனக்கு எதுவுமே இழுத்தும் பிடிக்கல, ரொம்ப லூஸாகவும் இல்லை. எனக்குன்னே அளவு தச்ச மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது இந்த ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். ஸோ இதுலேயுமே உங்களுக்கு வந்து நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. உங்களோட ஆக்சுவல் சைஸ் என்னவோ நீங்கள் வந்து அதுவே ஆர்டர் பண்ணலாம். இன்ஃபேக்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா பேடட் ப்ளவுஸ். இப்போ நம்ம மோஸ்ட்டாக ரெடிமேட் ப்ளவுஸ் எல்லாமே வந்து பேடட் வருது. நம்மளால் அதை ஸ்கிப் பண்ண முடியாது. இன்கேஸ் உங்களுக்கு வந்து பேடட் பிடிக்கலன்னா நம்ம ப்ளவுஸ் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம நியர்பையில் இருக்க டெய்லர்ஸ் கிட்ட கொடுத்தோன்னா ஒரு 50 or 100 தான் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க மேக்ஸிமமே. அதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளோட கம்ஃபர்ட் கரெக்டாக ஏற்ற மாதிரி நம்ம வந்து வியர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து அவுட் ஆஃப் 5க்கு நான் கண்டிப்பாக வந்து 4.5 வந்து கொடுப்பேன். எனக்கு ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ப்ளவுஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து அப்படியே டோட்டலி டிஃப்ரெண்ட். இது வந்து நமக்கு ஃப்ரண்ட்டாக இருக்கட்டும் பேக்காக இருக்கட்டும் எங்கேயுமே வந்து ஓப்பனிங்கே இருக்காது. அப்புறம் எப்படி வியர் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கலாம். நம்ம வந்து தலைவலியாக நம்ம குர்த்திலாம் வியர் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி தலைவலியாக தான் வந்து போடுவோம். இதில் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் எது பேக் எதுன்னு கன்ஃபியூஸாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பிரின்சஸ் கட் வந்து எந்த இடத்துல வருதோ அதுதான் வந்து ஃப்ரண்ட் போர்ஷன். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே எனக்குன்னே அளவெடுத்து தைச்சா எப்படி இருக்கும் அப்படியே கச்சின்னு நச்சின்னு வந்து ஒட்டிக்கிச்சு. இதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக இப்போ நமக்கு வந்து ப்ளவுஸ் வந்து தேவை, ஆனால் நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியாதுன்ற பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு 4-5 பீஸ்லாம் நம்ம ரெடியாக வாங்கி வச்சிட்டோம்னா நம்ம ட்ரெஸ்க்கு ஏற்ற மாதிரி டப்புன்னு மாட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்கம்ஃபர்ட்டே இல்லை. இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அவுட் ஆஃப் 5 வந்து நான் கண்டிப்பாக வந்து 5 கொடுப்பேன். இதுலேயுமே உங்களுக்கு வந்து கலர் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். நான் இப்போ உங்களுக்கு ஒவ்வொன்றா ஷோ பண்ணும்போது சைமல்டேனியஸாக வீடியோவும் ப்ளே பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ப்ரைஸும் காமிக்கிறேன். எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்குமே வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயுமே இருக்கும். கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நமக்கு மீஷோவை பொறுத்த வரைக்கும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஆன்லைனில் பே பண்ணிட்டோம்னா நமக்கு ஒரு 50லேருந்து 100 வரைக்குமே கம்மி பண்ணலாம். இன்னும் நீங்கள் ஆர்டர் வேல்யூ போக போக நமக்கு இன்னுமே நிறைய சேவ் ஆகும். ஏன்னா எல்லா வெண்டார்ஸுமே வந்து நமக்கு ஆன்லைன் பேமெண்ட்டுக்கு வந்து தனி அமௌண்ட்டும் சிஓடிக்கு வந்து தனி அமௌண்ட்டும் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் வேணால் நெக்ஸ்ட் டைம் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட்டு தேர்ட் ப்ளவுஸ் இவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லி எலாஸ்டிகேட்டட் தான். நமக்கு எங்கேயுமே வந்து ஓப்பனிங் இருக்காது. அது ஃப்ரண்ட்டாக இருக்கட்டும் இல்லை பேக்காக இருக்கட்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த பிரிண்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு நல்லா கோல்டன் கலரில் வந்து பிரிண்ட் வந்து இருக்கா ஃப்ளோரல் டிசைனில் சூப்பராக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி மெட்டீரியல்லாம் நம்ம மிஷினில் போடாமல் இருந்தோம்னா இது வந்து எப்படி இருக்கோ அதே மாதிரி நமக்கு எப்பவுமே வந்துருக்கும். மிஷின்லலாம் போட்டோன்னா இதெல்லாம் சும்மா இப்படி போட்டு கும்மி போட்டாலே போதும். மிஷினில் போட்டால் ஒரு 10 தடவை இந்த பக்கம் 10 தடவைன்னு துவைச்சதுலேயே அது வந்து கலர் ஷேட்லாம் வந்து மாறிடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதில் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பட்டர்ஃப்ளை சர்க்குலர் ஸ்லீவ் மாதிரி வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரியுதா, இதுதான் ஸ்லீவே. நான் வியர் பண்ண வீடியோ உங்களுக்கு சைடில் வரும், நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸ்லீவுமே எனக்கு பிடிச்சிருக்கு. ஃபிட்டிங்லாம் எப்படிப்பா இப்படி இருக்குன்ற மாதிரி ஒரு ஃபீல். ஃபுல்லாக நச்சின்னு கச்சின்னு வந்து ஒட்டிக்கிச்சு. உங்களோட ஆக்சுவல் சைஸ் என்னவோ நீங்கள் வந்து அதுவே வந்து தாராளமாக ஆர்டர் பண்ணலாம். உங்களுக்கு ஹைட் எல்லாம் கரெக்டாக இருக்கும், அந்த ஃபிட்டிங் எல்லாமே கரெக்டாக இருக்கும். இதுவுமே அவுட் ஆஃப் 5 வந்து நான் தாராளமாக 5 ரேட்டிங்ஸ் வந்து கொடுத்துருவேன். சூப்பராக இருக்குது வியர் பண்ணுறதுக்கு. ஃபோர்த் ப்ளவுஸ் ஃபோர்த் ஒன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ரெட் கலரில் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக வந்து நமக்கு இது வந்து கொஞ்சம் வந்து ப்ராடாக இருக்கும். நெக் வந்து பார்க்கும்போது நான் உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு தெரியுமா தெரியல, பட் நீங்கள் வியர் பண்ணி போகும்போது உங்களுக்கு இது வந்துலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கர்வ்டாக இருக்கா, அது கொஞ்சம் ப்ராடாக இருக்க மாதிரியான ஒரு ஃபீல். ஏன்னா அந்த ஷேப்பில் மாதிரி வந்திருக்கனால கொஞ்சம் ப்ராடாக வந்து இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து நமக்கு சில்க் சாரீஸ்லாம் கூட தாராளமாக வந்து மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். சில்க் காட்டனுக்கு மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். நல்லா ஒரு ரெட் கலரில் வந்து உங்களுக்கு இன் பிட்வீனில்
சில்வர் சரியில் வந்து ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே நமக்கு வந்து பிரின்சஸ் கட் தான். ஃப்ரண்ட்டு பேக்கு எங்கேயுமே உங்களுக்கு ஓப்பனிங் இருக்காது. தலைவலியாக தான் நம்ம வந்து போடுவோம். ஸோ நல்லாயிருக்கு. இதோட ஃபிட்டிங்ஸ் வந்து நல்லாயிருக்கு. பட் கொஞ்சம் ப்ராடாக இருக்கும் நெக் பொறுத்த வரைக்கும். அவுட் ஆஃப் 5 வந்து கண்டிப்பாக நான் வந்து 4 கொடுப்பேன். அந்த ப்ராடாக இருக்கிறது எனக்கு கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் மாதிரி ஃபீல் ஆச்சு. மற்றபடி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஓகேவாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த ப்ளவுஸ் வந்து சொல்லணும்னா நல்லா ஜிகு ஜிகு ஜிகுன்னு ஒரு லுக் வந்து இருக்குது. இதில் வந்து மல்டி கலர் வந்து அவைலபிள் இருக்குது. நிறைய கலர்ஸ் வந்து இருக்குது. பட் பர்டிகுலராக வந்து நான் இந்த கலர் தான் சூஸ் பண்ணேன். நல்லா ஒரு டார்க் மெரூன் கலர் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஸ்லீவ் வந்து இங்கே அகைன் பஃப் ஸ்லீவ் வந்து கொடுத்துருப்பாங்க. கை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நல்லா பட்டி மாதிரி பெருசாக வந்து வந்திருக்கும். இதை நமக்கு வியர் பண்ணும்போது நமக்கு அந்த அளவுக்கு பஃப் வந்து தெரியல. மேபி இந்த மெட்டீரியலா என்னன்னு நமக்கு. பட் ஃபிட்டிங் வைஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதுவுமே நமக்கு வந்து கச்சின்னு ஒட்டிக்கச்சு. இங்கேயும் உங்களுக்கு ஃப்ரண்ட்டும் இருக்காது, பேக்கும் இருக்காது. எல்லாமே ஒரே மாதிரியான ஒரு ஃபீல் தான் வந்து இருக்கும். ஆனால் உங்களுக்கு உங்களோட ஆக்சுவல் சைஸ் என்னவோ நீங்கள் அதுவே வந்து ஆர்டர் பண்ணலாம். உங்களுக்கு ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ வியர் பண்ண சாரிக்கு இதுதான் வந்து போட்டிருக்கலாம். இன்னுமே நமக்கு வந்து நல்லா இருந்திருக்கும் லுக் வைஸ். இது வந்து டக்குன்னு கிடச்சதுனால நான் அதை எடுத்து மாட்டிக்கிட்டேன். ஸோ இந்த சாரியோட வீடியோவுமே வந்து நம்ம சேனல் அவைலபிள் இருக்குது. கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சாரீ கலெக்ஷன்ஸ் எல்லாமே. ட்ரெண்டிங்கான சாரீஸ் தான் இந்த தடவை நம்ம வந்து வீடியோவில் போட்டிருந்தோம். இதுவுமே வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் எது பேக் எது இந்த மாதிரி கன்ஃபியூஷன் வந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டைப்பில் எந்த இடத்துலலாம் வந்து பிரின்சஸ் கட் வந்து ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்களோ அந்த கர்வ் வந்து இருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் போர்ஷன். இதுதான் வந்து ஃப்ரண்ட் போர்ஷன். நீங்கள் கிட்ட பார்க்கும்போது தெரியும். மேபி வீடியோவில் நமக்கு வந்து தெரியல. இதெல்லாம் நம்ம வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரைஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அஃபோர்டபுளான ரேட் தான். உங்களுக்கு அர்ஜென்ட்டுக்காக தேவைப்படுற மாதிரி ஒரு 4 கலர்ஸ் வந்து நீங்கள் வாங்கி வச்சுட்டிங்கன்னா நமக்கு எப்போ டக்குன்னு தேவையோ நம்ம டக்குன்னு அதை போட்டு போகலாம். ஏன்னா ஆர்டர் பண்ணி வரதுக்கு எப்படியோ 1 வீக் வந்து நமக்கு ஆகிடும். இதுவே நம்ம இந்த மாதிரியாக ஒரு 4-5 ப்ளவுஸ் வந்து ரெடிமேடாக வாங்கி வச்சிட்டோம்னா நமக்கு எந்த சாரிக்கு வந்து மேட்ச் பண்ணாமோ அதை வந்து டக்கு டக்குன்னு வியர் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா நமக்கு வந்து டக்குன்னு ஸ்டிச் பண்ணி கொடுக்க மாட்டாங்க டெய்லர்ஸை பொறுத்த வரைக்கும். பட் இதெல்லாம் நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. அந்த நேரத்துக்கு நம்ம வந்து போட்டுக்கலாம். இது வந்து நமக்கு இதுவே நம்ம லைஃப் லாங் அப்படின்னு நான் சொல்லலை. இப்போ எதாவது அர்ஜென்ட் நீட் இருக்குது, டக்குன்னு தைக்க மாட்டாங்கன்ற மாதிரி டைமில் நம்ம வந்து இது தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு இவங்களை வந்து பற்றி சொல்லணும்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெல்வெட் ப்ளவுஸ். ஆக்சுவலாக நான் வெல்வெட் ப்ளவுஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுறேன். குவாலிட்டி எப்படி இருக்குமோன்னு எனக்குமே ஒரு டவுட் இருந்துச்சு. பட் சொல்கிறேன்னா சூப்பராக இருந்துச்சு. எனக்கு குறிப்பாக வந்து இந்த ஸ்லீவில் வந்து இந்த மாதிரி ஒரு க்ரஷ்டு லுக் இருக்குது பார்த்தீங்களா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. வியர் பண்ணும்போது நல்லாவே தெரிஞ்சுது அந்த டிசைனை பொறுத்த வரைக்கும். இந்த ஸ்லீவோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா நான் வியர் பண்ணியிருக்கல கிட்டத்தட்ட இதே லென்த் தான் வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுவுமே உங்களுக்கு வந்து பனியன் டைப் தான். நம்ம இப்படியே தான் போடுவோம். சூப்பராக இருக்குது. இதுவுமே நமக்கு ஃப்ரெண்ட்ஸில் வந்து பிரின்சஸ் கட் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபிட்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லணும்னா இதோட ஃபிட்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லணும்னா சூப்பராக இருந்துச்சு. எனக்குன்னே அளவச்சு தச்ச மாதிரி இருந்துச்சு. ஃப்ரண்ட் நெக்கில் வந்து அழகாக இந்த கர்ட் வேறு கொடுத்துருந்தாங்க. பேக் வந்து நமக்கு ஃபுல்லி கவர்டாக வந்து இருக்கும். ஸோ ஓவராலாக அவுட் ஆஃப் 5க்கு வந்து நான் கண்டிப்பாக இதுக்கு வந்து 5 ரேட்டிங்ஸ் கொடுப்பேன். மெட்டீரியலாக இருக்கட்டும், இல்லை ஃபிட்டிங்ஸாக இருக்கட்டும், லுக் வைஸாக இருக்கட்டும், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நல்லா வெல்வெட் மெட்டீரியல், நல்ல குவாலிட்டியாக இருக்குது. எனக்கு இப்போ வரைக்கும் நான் வீடியோவில் வந்து காமிச்ச எல்லா ப்ளவுஸுமே வந்து ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு சூப்பராகவே இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். ஆனால் எனக்கு இவர் மட்டும்தான் ஃபிட்டிங்ஸ் ஏதோ கொஞ்சம் இடிக்கிற மாதிரியான ஒரு ஃபீல். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் இந்த மாதிரி சீக்வன்ஸ் சமுக்கி ஒர்க் இருக்கிறத ஆர்டர் பண்ணியிருந்தேன். என்னோடய ஆக்சுவல் சைஸ் என்னவோ அதே தான் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று இடிக்குதேன்ற மாதிரி ஒரு ஃபீல். மேபி கொஞ்சம் கசகசன்னு இருக்க மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. இன்கேஸ் நான் இதை வந்து என்னோட ஒரு சைஸ் சின்னது, இப்போ எனக்கு 38னா நான் 36 சொல்லியிருந்தேன்னா எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபிட்டிங் வைஸ் சொல்கிறேன். உள்ளே வந்து நமக்கு எக்ஸஸாக கிளாத் வந்து கொஞ்சம் இருக்குது. ஸோ லைட்டாக இருக்கும், ரொம்ப இருக்கும்னு நினச்சிடாதீங்க. ஒரு 1/2 இன்ச் வரைக்கும் இருக்குது. நம்ம பிரித்து விட்றதோ தக்கு பிடிக்குதோ இதில் வந்து நம்ம தாராளமாக பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் லூஸ் இருக்க மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஆல்ரெடி இந்த கப்பெல்லாம் இருக்கிறதுனால நமக்கு ஒரு மாதிரியான ஒரு இது இருக்குது. கொஞ்சம் டைட்டாக கசகசன்னு இருக்கும்ல அந்த மாதிரியான ஒரு ஃபீல். இது எல்லாமே வந்து நமக்கு எமர்ஜென்சி பர்பஸ்க்காக இதை வந்து தாராளமாக வியர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உங்களுக்கு சில்க் சாரீஸு இந்த மாதிரி பார்ட்டி சாரீஸ் எல்லாமே நல்லாவே இது வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த டிஸ்கம்ஃபர்ட் உங்களுக்கு வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதுன்ற ஃபீல் இருக்கும். அது வந்து எனக்கு எக்ஸாக்டாக வேர்ட்ஸில் சொல்ல தெரியல. மேபி உங்களுக்கு இதை பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து வியர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு கொஞ்சம் குண்டா காட்டுற மாதிரியான ஒரு ஃபீல் வேறு எனக்கு வந்துச்சு இது வியர் பண்ணும்போது. சைஸ் வைஸ் சொல்கிற கைக்கெலாம். எனிவேஸ் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அவுட் ஆஃப் 5 வந்து நான் கண்டிப்பாக 3 தான் கொடுப்பேன். எனக்கு வந்து ஃபிட்டிங் அந்தளவுக்கு பிடிக்கலன்ற ஒரு ஃபீல் இருக்குது. ஃபிட்டிங் இஷ்யூ இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த ப்ளவுசஸில் வந்து உங்களுக்கு எது ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள்.
இந்த மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு மறக்காம சனா பாண்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வரும். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Sana Pandi. Bye bye. Take care.